வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு நிறைய தொந்தரவுகள் வருது, உடல் உபாதைகள் வருது. அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, எப்படியெல்லாம் தற்காத்துக்கிறது அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள், பயம் கூட பெற்றோர்களுக்கு இருக்கு. இன்னும் வெப்ப அலையெல்லாம் வரும்னு கூட கணிக்கிறாங்க. இப்படியான சூழலில் குழந்தைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கவனத்தோட நம்ம இந்த நாட்களை நகர்த்த வேண்டியது இருக்கு அப்படின்னு தொடர்பான பேசுறதுக்காக நம்மகிட்ட குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர் டாக்டர் முருகன் ஜெயராமன் இருக்குங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், மெடிக்கலி இந்த ஹீட்னால என்ன பாதிப்பெல்லாம் வரக்கூடும், குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுக்கலாம் பாசிபிள்? சார், ஒரு 3-4 மந்த்ஸாகவே இப்போ சம்மர் ரொம்ப சிவியராக தான் சார் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். குழந்தைகள் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, பிறந்த குழந்தைகள், 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், ஸ்கூல் போகிற குழந்தைகள், அதுக்கப்புறம் பெரிய குழந்தைகள், அதாவது இப்போ தான் 12th முடிச்சு காலேஜ் என்டர் பண்ண போகிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி, அப்புறம் வயதானவர்கள், லேடிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இது எல்லாரையும் தான் பாதிக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு பார்க்குறோம். இப்படி இருக்கிறப்போ நம்ம இதை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அடுத்தது இந்த மாதிரி வெயிலில் வர்றப்போ நம்ம எப்படி நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம். 2வது விஷயம், நம்ம என்ன மாதிரி உடை உடுத்திக்கலாம், நம்ம என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம். 3வது விஷயம், இது காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா நம்ம வெளியில் போய் தான் ஆகணும், எக்ஸ்போஸ் ஆகி தான் ஆகணும்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம மெடிசின்ஸ் இல்லாமல் இதை சரி பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த 3 லெவலில் பார்க்குறப்போ குழந்தைகளுக்கு இப்போ ஜூன் 4ஆம் தேதி திறக்க போகிறாங்கன்னு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே போஸ்ட்போன் பண்ணி தான் திறக்கிறாங்க, வெயில்னால தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் போகிறப்போ கொஞ்சம் காட்டன் கிளாத்ஸ் வேர் பண்ணி போகிறது. 11 to 4 தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்பீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸ்கூலில் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த டைம் முடிச்ச உடனே மூடுவாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு ஹேட், ஒரு தொப்பி அணிக்கிறது, ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகிறது, ஸ்போர்ட்ஸ் பீரியட், கேம்ஸ் பீரியட்லாம் அந்த டைம் இல்லாமல் விளையாட வைக்கிறது, ஒரு ஷேடட் ஏரியாஸில் வைக்கிறது. அதோட சேர்த்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் கொடுக்கறது. குழந்தைகளுக்கு 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ கொஞ்சம் தண்ணி குடின்னு அந்த டீச்சரோ அந்த கூட இருக்கிற கார்டியன்ஸோ சொல்லிட்டாங்கன்னா குழந்தைகள் மறந்து போனாலும் அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கலாம். இது தவிர குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ அடுத்த லெவலில் போகிறப்போ அந்த காலேஜ் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜிம் போகிறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஜிம் போகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த மாதிரி நேரத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ மோர் அந்த ஈவினிங்க்கு அப்புறம் இல்லை ஏர்லி மார்னிங் அந்த பீக் ஆஃப் டைமில் பண்ணுறப்போ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கூடும். அதனால் அவங்களுக்கு டீஹைட்ரேஷனால் வர காம்ப்ளிகேஷன் கூடும். அதுக்கப்புறம் சில சமயங்களில் என்ன ஆகும்னா, இந்த பாய்ஸ் இவங்கெல்லாம் இந்த நிறைய இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த பீக் ஆஃப் சம்மரில் சாப்பிட்றப்போ அதனுடைய காம்ப்ளிகேஷன் ரொம்ப வரும். ஸோ அதுக்கு பதிலாக தண்ணி நிறையா குடிக்கலாம். ஓஆர்எஸ்ன்னு சொல்லும், உப்பு கரைசல் தண்ணி. அது WHO ரெக்கமெண்ட் பண்ண ஒரு காம்போசிஷனில் குடிக்கலாம். இல்லை நமக்கு இயற்கையாகவே சொல்லிக் கொடுக்குற இந்த மோர், இந்த பதநீர், அப்புறம் இந்த கரும்பு சாறு, ஜூஸ் ஐட்டங்கள், இந்த கார்பனேட்டட்னா இந்த பெப்சி, கோக் அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுறது நல்லது. காஃபி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இளநீர், மோர், கஞ்சி, சூப் இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறோம். இது தவிர குழந்தைகளுக்குன்னு பார்த்தோம், பெரியவங்களுக்குன்னு இதே தான் சார் சொல்கிறோம். அதோடு சேர்த்துட்டு அன்அட்டெண்டட் இந்த காரில் போகிறவங்கெல்லாம் அப்படியே உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவங்க, கர்ப்பிணிகள் பீரியாடிக்காக போய் அந்தந்த டயத்தில் போய் அந்த செக்அப் பண்ணிக்கிறது, டாக்டரோட அறிவுரைகளை கேட்டுக்கிறது. அவங்களுக்கும் நான் இப்போ குழந்தைகளுக்கு சொன்னது எல்லாமே பொருந்தும். இடையில நான் சொல்ல மறந்தது லெஸ் தென் 1 year old அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த தாய்ப்பால் கொடுக்கறது அடிக்கடி கொடுக்கறது நல்லது. ஏன்னா இந்த தாய்ப்பால் டீஹைட்ரேஷன் ஆகும் குழந்தைகளுக்கு. ஸோ அதனால அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அடிக்கடி கொடுக்குற மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணாலே நம்ம இதனுடைய வீரியத்திலிருந்து, இதனுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ நீங்கள் ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஷியஸ் இருக்கும், தண்ணி வேணும்னா குடிக்கணுங்கிற கான்ஷியஸ் இருக்கும். இப்போ பிலோ 4 years, பிலோ 3 years இந்த மாதிரி கை குழந்தையா இல்லாமல் 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல, எனி டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வர முடியும்? அவங்களுக்கு தண்ணி வேணுங்கிற கான்ஷியஸ் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும்? நம்ம அதெல்லாம் எப்படி கவனிக்க முடியும் சார்? அது பீரியாடிக்காக நம்ம கொஞ்சம் அவங்கள்ட்ட இது பண்ணோம்னாலே அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது, அதோடு சேர்த்து தண்ணின்னு எடுத்தாலே அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஃப்ளேவர் பண்ணுறது தான் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்கிறது. அது ஜூஸஸாக கொடுக்குறது, அதோடு சேர்த்து இந்த லெமன் ஜூஸ் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்போ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு சேர்த்து நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற வாட்டர்மெலன், அப்புறம் இந்த ஆரஞ்சு, அப்புறம் இந்த மஸ்க் மிலன்னு விற்கிறாங்க. ஸோ இது மாதிரி இது குக்கும்பர்னா இந்த வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு தண்ணி இல்லாமல் அதே சமயத்தில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்பவே குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். இதையும் மீறி அவங்க தண்ணி சாப்பிடாம இருக்கிறப்போ அவங்க ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கோ, உடம்பு ஒரு ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கோ, இல்லை யூரின் குறைஞ்சி போகிறதுக்கோ, இல்லை ப்ரீத்திங்லாம் ஒரு மாதிரி இருக்கோன்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மன்னா பேரண்ட்ஸ், கார்டியன், டீச்சர் எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டு குழந்தைக்கு இந்த ஹீட்னால வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சோ, அதோட காம்ப்ளிகேஷன் வந்துருச்சோ கொஞ்சம் அவேர் ஆகிட்டு அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறது நல்லது சார். சார் இப்போ இவங்க வந்து தண்ணி குடிக்கிறாங்க, ஓகே ஃபைன். அதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது சிம்டம்ஸை நம்ம நோட் பண்ண முடியுமா குழந்தைங்கிட்ட? எனிதிங் எல்ஸ், அவங்க டயர்டாக இருக்காங்க அல்லது சோர்வாக இருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல் அழுகுறாங்கன்னு வைங்க, அழுகிறனுடைய என்ன காரணம், ரீசனை புரிஞ்சுக்க முடியுமா? கரெக்டாக கேட்டீங்க, நீங்கள் பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, பண்ணுற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யூரின் சரியாக போக மாட்டேங்குது, படிப்பில் கவனம் போக மாட்டேங்குது. அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து ஒரு இது கொஞ்சம் சிவியர் ஆகிறப்போ கொஞ்சம் மயக்க நிலைக்கு போகிறாங்க, உடம்பு பூராமே காரணம் இல்லாமல் ஃபீவர் ஆயிடுது, தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சரி இந்த சம்மரனுடைய தாக்கம் குழந்தைய பாதிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு வரும். நிறைய தடவை பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, ஃபீவர் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்களே நியூபார்ன் வார்டு ரவுண்ட்ஸுக்கு போகிறப்போ வந்து குழந்தைக்கு ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து சில சமயங்கள் வந்து ரூம் ஃபுல்லாக பூட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹீட் ரொம்ப இருக்கும். குழந்தைக்கு வந்து அந்த காலத்துல மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்வெட்டர் அது இதுன்னு போட்டுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போடுறப்ப என்ன ஆகும், ஹீட் உடம்புலேயே தங்கிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது, வென்டிலேஷன் இந்த காற்றோட்டமாக ஆக்குறது, முடிஞ்சா ஏசி போடுறதுனா போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். தண்ணி நிறையா குடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சில நேரம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹீட்னால பெரும்பாலும் இந்த மாதிரி மயக்கம் அடைகிறதோ அல்லது அவங்க டயர்டாக இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தான் பார்க்குறோம். அதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது அப்டாம் சார்ந்து, வயிறு சார்ந்து அவங்களுக்கு லூஸ் மோஷனோ அல்லது டயரியாவோ வாமிட்டிங்கோ இந்த மாதிரி வெவ்வேறு ஏதாவது சிம்டம்ஸஸ் பாசிபிள் இருக்கா? அவங்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் உடலுக்கு வருமா? உடலுக்கு வந்து வயிறு சார்ந்து வர்றதை விட மூளை சார்ந்து வரும் சார். வயிறு சார்ந்து வர்றதுன்றது வந்து நம்ம தண்ணி சத்து குறையிறப்போ யூரின் குறையும். அது யூரின் குறையிறப்போ வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி வரும். பிரெயின் சம்மந்தமாக பார்க்குறப்போ குழந்தை வந்து ஒரு சில சமயங்களில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து குழந்தை மயக்க நிலைக்கு போகும். மயக்க நிலைக்கு போயிட்டு ரொம்ப சிவியரான அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஃபிட்ஸ் வரும். அது வந்து பிரெயின் சார்ந்து வரும். ஸோ குடல் சார்ந்து வருதுன்றதை விட பிரெயின் சார்ந்து வரும். ஹார்ட்னா இருதயம் சார்ந்து என்ன ஆகும், இந்த ஹீட் ரொம்ப ஆக இதய துடிப்பு ஸ்பீட் ஆகும். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாப்பா வந்து சில சமயங்களில் மூச்சு ஸ்பீடாக விடுற மாதிரி வரும். ஸோ குடலை விட மற்ற உறுப்புகள் பாதிக்கும். கிட்னியில் வந்து யூரின் போகிறது கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அது குடலுக்கு அவ்வளோ பாதிப்பு வராது. இப்போ இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போகுதா இல்லையான்னு? அது வந்து யூஸ்வலாகவே வந்து குழந்தைக்கு வந்து அது ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ரொம்ப காமன் இல்லை, ரொம்ப அப்நார்மல். நீங்கள் கேட்டனால நான் அது சொல்கிற மாதிரி வந்தது. ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அது லாஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி. அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப சிக் ஆகிட்டாங்க. ஸோ முதல்ல இருந்து பார்க்குறப்போ குழந்தைக்கு வந்து இப்போ ஃபீவர் மாதிரி உடம்பு சூடாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்காது. ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து அழுதுகிட்டே இருக்கும், இல்லை ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும், டயர்டாகிற மாதிரி இருக்கும். எல்லா குழந்தைகள் மாதிரி விளையாடுறது அந்த மாதிரி வராது. ஸோ அப்படியே ஸ்லோவாக வந்து யூரின் போகிறது குறையும். அப்படி போய் தான் வந்து கடைசி ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துடலாம். குழந்தை அந்த ஹீட்லேருந்து எடுத்து ஒரு கூல்டான இடத்துக்கு வச்சு ஒரு ரூம் கூல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏசி இது ஐஸ் அப்படியே போட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரூமை கூல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா கொடுத்து ஓஆர்எஸ் கொடுத்து அந்த மாதிரி பாடி டெம்பரேச்சரை குறைக்கலாம். அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ வெளியில் போகும்போது வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம தண்ணி குடிச்சதும் மேனேஜ் பண்ணுறோம். வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசிக்குள்ளேயே ஃபுல் டே இருக்காங்கன்னு வைங்க. இப்போ அப்படின்னாலும் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்க பாசிபிள்ஸ் இருக்கா? ஏசிக்குள்ளேயே 4 மணிக்கு இருக்காங்க, தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா கூட அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும். டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி வர்றது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வராது. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வராது. ஏசிக்குள்ளே இருக்கிறப்போ வேறு சில டிஸ்கம்ஃபர்ட் வரும். இப்போ அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லை சார், ஏசிக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் முன்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் வெளியில் எந்திரிச்சு போய் நடங்க, 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வேறு எங்கேயாவது பாருங்கள். அவங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின், அது மைண்ட் அஃபெக்ட் ஆகிறது. அது என்ன, அது வந்து ஆப்போசிட் எண்ட். வெயிலில் இருக்கிறது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு கோல்டு ஒரு ரூம்குள்ளே இருந்து ஏசிக்குள்ளே இருக்கிறப்போ டீஹைட்ரேஷன் ஆகிறது வந்து அது என்ன எப்படி வரும்னா அதுக்கு வந்து தாகமே எடுக்காது.
தாகமே எடுக்காதனால அவங்க தண்ணி குடிக்கணும்னு வராது. அது இதே இது நம்ம வெயில் காலத்தில் பார்ப்போம், சாரி வின்டர் மழை காலத்தில் பார்ப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னு தோணாது. ஸோ அதுக்கு அதுவுமே வந்து இந்த மாதிரி வராது. ஆனால் இதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதுவுமே வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், 2 hours ஒன்ஸ் ஏதாவது எடுத்து லிக்விடாக குடிச்சிக்கோங்க, 2 hours ஒன்ஸ் உங்கள் பாடியை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். லிக்விடாவோ சாலிடாவோ இதெல்லாம் தவிர்த்துடணும் அவசியமா, சில மாதங்களுக்கு தவிர்த்துருங்க முழுசா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? வெயில் காலத்தில் கேட்குறீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது வந்து அது எப்பவுமே சொல்கிறது தான் சார். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த துரித உணவுகள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் சாலிட் ஃபுட் இல்லை. இந்த சைடு வர்றப்போ வந்து இந்த சைடுனா லிக்விடாக வர்றப்போ வந்து இந்த காஃபி டீ அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதோடு சேர்த்துட்டு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அந்த பெப்சி கோக் அந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். பெரியவங்களுக்கு வந்து ஆல்கஹால் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். நிறைய என்கரேஜ் பண்ண சொல்கிறது நமக்கு இயற்கையாக கிடைக்கிற உணவுகள், இளநீ, மோர், சூப்பு, அது மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸுமே சொல்கிறோம். வாட்டர் கண்டென்ட் நிறைய உள்ள ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதெல்லாம் தான் கொஞ்சம் நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பெட்டர். டீ காஃபி கேஃபீன் இருக்குல்ல சார், கேஃபீன் இருக்கிறனால அது இதை ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறோம் சார். அதனால அது நாட் குட். அதனால சொல்கிறோம். நம்மளே வந்து நிறைய டயர்டாக இருந்தால் காஃபி சாப்பிட்றோம். பட் ஆனால் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நாட் குட். அவ்வளோதான் சார்.